வணக்க நண்பர்கள், நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா செலவு செய்த பணத்தை கூட எடுக்காமல் அட்டர் ஃப்ளாப்பான தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற திரைப்படம் 2024 பாரிஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் சியான் விக்ரம் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் தங்கலான். இந்த திரைப்படத்திற்கு மொத்தமாக 150 கோடி பட்ஜெட் வச்சு தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க வெறும் 100 கோடி மட்டும்தான் வசூல் செஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் அனுதீப் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவான திரைப்படம் தான் பிரின்ஸ். இந்த திரைப்படம் மொத்தமாக 60 கோடி பட்ஜெட் வச்சு தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் வெறும் 40 கோடி மட்டும் வசூல் செஞ்சு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருந்துச்சு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் ராஜ்முருகன் இயக்கத்தில் கார்த்தி அவர்களுக்கு 25வது திரைப்படமாக வெளிவந்த ஜப்பான் திரைப்படம் தான் இருக்குது. இந்த திரைப்படத்துக்கு மொத்தமாக 80 கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க வெறும் 26 கோடி மட்டும் தான் வசூல் செஞ்சுருக்கு. கார்த்தி அவர்கள் கெரியர்லேயே மிகப்பெரிய தோல்வி படம் தான் இதுதான். பார்க்க போகிற திரைப்படம் 2023 ஜெயம் ரவி அவர்கள் நடித்த அகமத் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் இறைவன். இந்த திரைப்படத்துக்கு மொத்தமாக 28 கோடி ரூபா பட்ஜெட் வச்சு எடுத்திருக்காங்க. திரைப்படம் உலகம் முழுக்க வெறும் 22 கோடி மட்டும்தான் வசூல் பண்ணியிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் லால் சலார் திரைப்படம். இந்த படத்துக்கு மொத்தமாக லைகா ப்ரொடக்ஷன் 90 கோடி வரை செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க வெறும் 17 கோடி மட்டும் வசூல் பண்ணி மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிச்சு. பார்க்க போகிற திரைப்படம் 2022 சியான் விக்ரம் அவர்கள் நடித்து அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் கோப்ரா. இந்த திரைப்படத்துக்கு மொத்தமாக 100 கோடி வரையும் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க வெறும் 59 கோடி மட்டும்தான் வசூல் பண்ணி மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் கமல் அவர்கள் நடித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்த இந்தியன் 2 திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கு மொத்தமாக லைகா ப்ரொடக்ஷன் 300 கோடி வரையும் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க வெறும் 151 கோடி மட்டும்தான் வசூல் பண்ணி மிகப்பெரிய தோல்வி படமாக இந்த வருஷத்துலேயே அமைஞ்சிருக்கு.